என்னது, நீயும் அதுல சைன் போடலையா? காலையில போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மறந்துட்டேங்க. நீங்களும் சைன் பண்ணல, நானும் சைன் பண்ணல. அப்ப வேற யார் சைன் பண்ணிருப்பா? அக்கா தான் சைன் பண்ணிருப்பாங்க. லக்ஷ்மி ஜுன்னுவை ஏமாத்த மாட்டான்னு நீ சொன்ன பாரு, அவ தான் சைன் போட்டிருக்கலாம். நான் சைன் போடல ஜானு. நீ கூட சைன் போடலன்னா அப்ப யார் போட்டிருப்பாங்கம்மா? ஒருவேளை நீ ஏதாவது சைன் போட்டியா? என்ன காமெடியா? நாம யாரும் அதுல சைன் போடலனா அதுல எப்படி சைன் இருந்துச்சு? யார் சைன் போட்டிருப்பாங்க? மித்ரா தான் போட்டாரு அத்தை. நீ என்ன சொல்றமா? மித்ரா தான் சைன் போட்டானா? நீங்க சொல்றது உண்மையா? அண்ணன் தான் சைன் பண்ணானா? அப்படின்னா மாமா மனசை மாத்திக்கிட்டாராக்கா? ஆமா, மித்ரா தான் போட்டிருக்காரு. நீ கோபத்துல அவசரப்பட்டேன்னு வை, மித்ரா உன்னை விட்டு ஒரே அடியா போயிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? நல்லா யோசிச்சு பார்த்து பக்குவமா அடி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நேரத்துல சாணக்கிய தந்திரத்தை நம்ம பயன்படுத்தி ஆகணும். மித்ரா எந்த எண்ணத்துல அந்த சைனை போட்டான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. முதல்ல அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே ஆண்டி நான் மித்ரா கிட்ட போகணும்னு சொல்றேன். நீ இப்படி கோபத்துல போக கூடாது. மித்ரா கிட்ட நீ நல்லா யோசிச்சு தான் பேசணும். உங்ககிட்ட டயலாக் பேப்பர் இருந்தா கொடுங்க, போய் நான் அதையே பேசிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, இந்த கோவம் தான் வேண்டாங்கிற. மித்ரா கிட்ட லக்ஷ்மியையும் சுன்னுவையும் சேர்த்து வைக்கணும்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா மித்ராவுடைய மனசை தெரிஞ்சுக்கணும். சுன்னுவோடைய விஷயத்துல மித்ராவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பொறுமையா அவன்கிட்ட கேட்கணும். லக்கி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் மித்ரா போய் சைன் போட்டானா, இல்லனா ஜுன்னு அழுகிறத பார்த்து சைன் போட்டானா, இல்ல பையனா நினைச்சு சைன் போட்டானான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வரைக்கும் நீ சாந்தமா சைலண்டா இருக்கணும். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். இன்னைக்கு நீ ஜுன்னுவை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, நாளைக்கு லக்ஷ்மியையும் அக்செப்ட் பண்ணிப்ப. நாளைக்கு நீ என்ன எக்ஸிட் பண்ணிடுவ, அவ்வளவுதானே? நான் ஒன்னும் ஜுன்னுக்காக சைன் பண்ணல. பின்ன லக்ஷ்மிக்காக சைன் பண்ணியா? லக்கிக்காக பண்ணேன். என்ன சமாளிக்கிறியா மித்ரா? நீ காரணம் கேட்ட சொன்ன. ஜுன்னுக்கு ஃபீவரா இருக்குன்னு லக்கி ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ ஃபீல் பண்றத என்னால பார்க்க முடியல, அதனால தான் நான் சைன் போட்டேன். ஓஹோ, இன்னைக்கு ஜுன்னுக்காக லக்கி ஃபீல் பண்ணான்னு சைன் பண்ணு, நாளைக்கு லக்கி லக்ஷ்மிக்காக ஃபீல் பண்ணானா நீ லக்ஷ்மி அக்செப்ட் பண்ணிப்பியா? அப்ப நான் என்ன செய்யறது மித்ரா? இவ்ளோ நாளா உனக்காக வெயிட் பண்ணி உன் மேல நான் ஆசைய வளர்த்துக்கிட்டு நீதான் என் உலகமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியில உன்னை கல்யாணம் பண்ணிக்காமையே நான் வீட்டை விட்டு போயிடுமா? என்னோட வாழ்க்கையே இங்க மீனிங்லெஸ்ஸா இருக்கு மித்ரா. மனிஷா, நீ ரொம்ப டூ மச்சா யோசிக்கிற. நீ போட்ட சைன் என்ன அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்க மித்ரா. அது எனக்கு சைனா தெரியல, திரும்பவும் லக்ஷ்மி கழுத்துல நீ கட்டுற தாலி கயிறு மாதிரி தான் தெரியும். என் கழுத்துல நீ கட்ட வேண்டிய தாலி இங்க காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா லக்ஷ்மி கழுத்துல நீ கட்ட தாலி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ லக்ஷ்மிய வேண்டான்னு நினைக்கிறேன்னா ஜுன்னுவ மட்டும் ஏன் வேணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஜுன்னு உன் பையனா இல்லையான்னு கூட கன்ஃபார்மா தெரியல. ஆமா மித்ரா, அவன் லக்ஷ்மியோட பையனா இருக்கலாம், ஆனா அவன் உனக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்ன கேரண்டி? Sorry to say this, Mitra.
என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, விவேக் பக்கத்துல உட்கார்ந்துட்டியம்மா. விவேக்குடைய மடியில உட்கார வேண்டியது தானே, பார்க்க நல்லா இருக்கும். அத்தை, அது எவடி உனக்கு அத்தை? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டினானா என்ன? என்ன அத்தைன்னு சொல்லி கூப்பிடுற? இப்ப என்ன ஆச்சு தேவயானி? ஜானு விவேக் பக்கத்துல உட்கார்ந்ததுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, நாளைக்கு அவன் மடியில உட்காருவா, நாளானிக்கு அவன் தலையில ஏறி உட்காருவா. இப்ப என்னாச்சு? சின்ன விஷயத்தையும் எதுக்குமா பெருசாக்குற? ஆக்கு வேண்டாம். கண்டவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுல டேரா போட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் இதுக்கு மேலேயும் செய்வேன். இப்போ கண்டவங்கன்னு யார சொல்லிக்கிட்டு இருக்க தேவயானி? இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டானா, படுக்க இடம் கொடுத்தா பாய்த்தால் கேட்டானா? எந்த வீட்டுல லக்ஷ்மியை விட்டதே பெருசு, இதுல அவ தங்கச்சி வேற கூட்டு வந்து வச்சிருக்கா. தேவயானி, போதும், நிறுத்து. யார கண்டவங்கன்னு சொல்ற? லக்ஷ்மியும் முன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த வீட்டோட மருமக தான். இந்த வீட்ல உனக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அதே அளவுக்கு லக்ஷ்மிக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. இங்க மருமகளா இருக்கிறதால லக்ஷ்மி அவளோட தங்கச்சியை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசினா உனக்கு மரியாதை இருக்காது. ஜாக்கிரதை. தேவயானி இந்த அளவுக்கு பேசும்போது நீ எதுக்காக அமைதியா இருக்க லட்சுமி? நீ இந்த வீட்டோட மருமகன்னு நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நம்ம லக்ஷ்மிக்கு மரியாதை கொடுக்க மட்டும்தான் தெரியும் அரவிந்தா. கர்வத்தோட பேசுறவங்களுக்கு பதில் சொல்ல அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்க. லக்ஷ்மி அவமானப்படுத்தும் போது இவ கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அவ தங்கச்சி அவமானப்படுத்தும் போதும் அப்பவும் இவ அமைதியா தானங்க இருக்கா. அம்மா அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல விவேக். நீ உட்காரு ஜானு. பரவாயில்ல, விடு விவேக்.